ஹாய் நண்பா. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், உங்களுக்கு பயனுள்ள பல தகவல் சமூக பணி 320 அதாவது சோசியல் ஒர்க் 360 அப்படி யூடியூப் சேனலில் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குன்னு. ஸோ இன்றைக்கி மே 6 நிறையா குழந்தைகளுக்கு வந்து +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ +2 ரிசல்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. பட் நம்ம என்ன படிக்கிறது, எப்படி நமக்கு பண உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற குழந்தைகள் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம நண்பர் வீட்டில், நம்ம உறவினர் வீட்டில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் உதவி செய்கிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அப்படி உதவி செய்யறதுல மிக முக்கியமான ஒரு அமைப்பை பற்றி உங்களுக்கு பேச போகிறோம். 2012 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 பேர் மாணவர்களுக்கு மேலே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உதவி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க +2 முடிச்சதுலேருந்து அந்த குழந்தைகள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் சரி, லாயர் படிக்கணும்னாலும் சரி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னாலும் சரி, இல்லை அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதாவது படிக்கணும்னாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் இப்படி எந்த கோர்ஸ் அவங்க படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தொடர்ச்சியாக புக் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லா ஃபீஸும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பேர் வந்து ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். இது 2012 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணது ரொம்ப குறிப்பான முறையில் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணது என்னென்னு பார்த்துங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளாக இருக்கலாம், இல்லது ஒற்றை பெற்றோர் உள்ள குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற எண்ணம் இருக்குது, அந்த பிள்ளைங்க நல்லா தெரிகிற இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணால் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கிற உங்களுக்கு வழிமுறைகளை சொல்கிறேன். முதல்ல வந்து 5 ஸ்டெப்ஸை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம், அதான் அந்த குழந்தைகள் எங்கே அப்ளை பண்ணாங்களோ அந்த மாவட்டத்தில் அரசாங்கத்திலிருந்து சில டேட்டாஸ் அவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற மார்க் ஷீட் கரெக்டாக இருக்குது, அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எத்தனை வருஷம் படிச்சாங்க அப்படிங்கிற பேக்ரவுண்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பெறப்பட்ட நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கினது பிற்பாடு அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து மதிப்பீடு பண்ணுறாங்க. இந்த குழந்தை வந்து கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி உள்ள குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மாணவர் இல்லத்திலேயே சென்று, அதாவது அவங்க வீட்டுக்கே சென்று வந்து சர்ப்ரைஸ் விசிட் செஞ்சு அவங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க அப்பா அம்மாவோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேரெக்டாக இன்டர்வியூ வர சொல்கிறாங்க. இன்டர்வியூவில் அந்த குழந்தை எந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு கல்வியின் மீது எவ்வளோ ஆர்வம் இருக்குது, கல்வியின் எவ்வளோ தாகத்தோட அந்த பிள்ளைங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக வந்து 100% நிதியுதவி தொகை கொடுக்குறாங்க. அது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்குள்ளான காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு உதவி செய்கிறதுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்குது. இனி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கு, இல்லை பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கு இல்லை இதை அனுப்புங்க. குறிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிந்து கொள்ள சோசியல் ஒர்க் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.